அன்னை மரியாளின் வணக்க மாதத்தின் 12ஆம் நாளாகிய இன்று அன்னை மரியாளின் தூய்மையை குறித்து நாம் தியானிப்போம். தூய்மைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக விளங்குபவர் நம் அன்னை மரியாள். அன்னை மரியாள் கடவுளின் அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். அவள் பாவக்கரை ஏதுமின்றி மீட்கப்பட்டவள். அதனால் தான் கபிரியேல் தூதர் அவரிடம் வந்தபோது அருள் நிறைந்தவளே வாழ்க என்று வாழ்த்தினார். இது இறைமகனை அவள் கருத்தாங்கும் முன்பே இந்த வாழ்த்தை கேட்டார். அது அவள் தூய்மையை நமக்கு குறிக்கிறது. மேலும் அன்னை மரியாள் இறைமகனை நாம் கருத்தாக போகிறோம் என்று அறிந்து ஆகட்டும் என்று பதிலளித்தாள். இது அவளின் தூய்மையான இதயத்தை நமக்கு காட்டுகிறது. அன்னை மரியாள் உடல், உள்ளம், ஆன்மா முழுவதிலும் தூய்மையாக விளங்கினார். நம் அன்றாட வாழ்விலும் நாம் இந்த தூய்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுதான் இயேசுக்கு நான் கொடுக்கும் மிகப்பெரிய சான்றாகும். எனவே அன்னை மரியாளை போல நாமும் தூய்மையாக வாழ்வோம். இயேசுக்கு சிறந்த சான்றாக அமைவோம்.